இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 3.7ல் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சம் பார்க்குறோம். கொஷின் பாருங்கள். ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த ஃபாலோயிங் ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ். ரேஷனல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, சம் எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்க சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஸ்கொயர் ரூட்டாக தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ கொடுத்துருக்க ஃபஸ்ட் கொஷினை பாருங்கள். 400 இன்ட்டு எக்ஸ் பவர் 4 ஒய் பவர் 12 z பவர் 16 பை 100 இன்ட்டு எக்ஸ் பவர் 8 ஒய் பவர் 4 z பவர் 4. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு தான் நம்ம ரூட் எடுக்க போகிறோம். ஸோ ஸ்கொயர் ரூட் அப்படிங்கும்போது இந்த மாதிரி எடுக்கலாம். ஓகேவா? இப்போ நான் கொஸ்டினில் வந்து இந்த ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கிறேன். ஸோ ஸ்கொயர் ரூட்டுனா என்ன தெரியும்னா, உள்ளே வந்து இருக்குது நம்மளுக்கு வெளியில் வரும்போது பாதியாக வரும். அப்படி தானே? உள்ளே 4 ஐட்டம்ஸ் இருந்தால் வெளில வரும்போது 2ஆக வரும். உள்ளே வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்து பண்ணுவோம். இப்போ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ இங்கே மேலே எக்ஸ் ஒய் இசட் கீழேயும் எக்ஸ் ஒய் இசட் இருக்கிறதுனால கேன்சல் பண்ண முடிஞ்சது எல்லாத்தையும் நம்ம கேன்சல் பண்ணிவிட்டு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது ஈஸி. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த நம்பர் ஃபஸ்ட்டு நம்பரை பார்த்துக்கலாம். 0 0 கேன்சல், 0 0 கேன்சல். ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே எக்ஸ் பவர் 4 இருக்குது, இங்கே எக்ஸ் பவர் 8 இருக்குது. ஸோ இது வந்து என்ன ஃபார்முலா படி இருக்குன்னா ஏ பவர் எம் பை ஏ பவர் என். ஸோ ஏ பவர் எம் மைனஸ் என் அப்படிங்கும்போது நம்ம என்ன போடணும் அப்படின்னா எக்ஸ் பவர் பெருசு மைனஸ் சின்னன்னே வச்சுக்கலாம். ஸோ எக்ஸ் பவர் 8 மைனஸ் 4 அப்படின்னா எக்ஸ் பவர் 4. நம்ம பெரிய நம்பர் எங்கே இருக்கோ அங்கேயே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே உள்ள 4க்கு இங்கே ஒரு 4 பேரும் மீதி 4 தான் இருக்கும். அதே மாதிரி அடுத்தது இங்கே 12 இருக்குது பவரில், இங்கே ஒய்க்கு வந்து பவர் 4 இருக்குது. அப்போ 12 மைனஸ் 4 என்ன வரும்? இந்த ஒயில் இங்கே 8 தான் வரும். அதேமாதிரி இங்கே இசட் பவர் 16, இங்கே இசட் பவர் 4 அப்படின்னா 4 வந்து நம்ம கேன்சல் பண்ணணும். அப்போ இசட் பவர் 4 பேரும் இல்லையா? அப்போ இங்கே என்ன வரும்? இசட் பவர் 4 பேச்சுனா 12 தான் இருக்கும். ஸோ இப்போ ரூட்டுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பாருங்கள். root of 4 y power 8 z power 12 by 1 தான். 1க்கு வேல்யூ இல்லை. ஸோ எக்ஸ் பவர் 4 மட்டும் போட்டால் போதும். இதுதான் ரூட்டுக்குள்ளே இருக்குது. இப்போ இது ரூட்டிலேருந்து வெளியில் எடுக்கிறதுக்கு எப்படி எடுக்கணும்னு பாருங்கள். ரூட்டு 4 எடுத்தீங்க வெளியில் எடுத்திங்கன்னா 2. அதே மாதிரி இந்த மாதிரி ஒய் பவர் ஏதாவது வேரியபிள்ஸ்க்கு பவர் இருந்ததுன்னா அது பாதியாக வெளியில் வரும். 8னா 4, 12னா 6, 4னா 2. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஒய் பவர் 4 இசட் பவர் 6 பை எக்ஸ் ஸ்கொயர்ட். ஸோ இதுதான் நம்ம எடுத்துக்கக்கூடிய ரூட் வேல்யூ. ஓகேவா? ஸோ இந்த வேரியபிள்ஸ்க்கு நம்ம மாடுலஸ் போடுவோம். ஏன் அப்படின்னா ரூட்டுக்குள்ளே இருக்கும்போது அது ப்ளஸ் ஆர் மைனஸ் வேல்யூ இருக்கும். ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும். ஸோ அதனால் நம்ம மாடுலஸ் போடுறோம். ஓகேவா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்குரிய ஆன்சர். புரிஞ்சுதுன்னா பாருங்கள். ஸோ 0 0 கேன்சல் ஆகி ரூட் 4 அதை வெளியில் எடுக்கும்போது 2 நம்பரை ஈஸியாக பண்ணிடலாம். பட் இந்த வேரியபிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்முலா படி பார்க்கும்போது ஏன் அப்போ எக்ஸ் பவர் எக்ஸை எதுக்கு கீழே போட்டிங்க, ஏன் கீழே எக்ஸ் பவர் 4 வந்துச்சு அப்படின்னா கீழே தான் 8 பெரிய நம்பர் இருக்குது. இந்த 8லேருந்து கீழே இதை கொண்டு வரும்போது -4ன்னு ஆகும். ஸோ 8 - 4 4. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ஒய் பவர் 12ங்கும் போது இங்கே இருக்க 4 மேலே போகும்போது -4. ஸோ 12 - 4 8 ஒய் பவர் 8. அதே மாதிரி தான் z2 16 - 4 z பவர் 12. ஓகே, இது மாதிரி இப்போ செகண்ட் சம் பாருங்கள். வெரி சிம்பிள். 7x squared plus 2 into root of 14x plus 2 divided by x squared minus 1/2x plus 1/16. ஸோ இதுக்கு நம்ம வந்து ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸ்கொயர் ரூட் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ இது வந்து ஒரு பாலினாமியல்ஸில் இருக்குது இல்லையா, பவர் 2. ஸோ இது வந்து என்ன ஃபார்முலா படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா a + b தான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது. அந்த ஃபார்முலா படியும் செய்யலாம், ஃபேக்டரைசேஷன் பண்ணியும் செய்யலாம். ஓகேவா? இப்போ இந்த ஃபார்முலா படி பார்க்கும்போது a + b த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கும்போது என்ன ஃபார்முலா? a ஸ்கொயர் + 2ab + b ஸ்கொயர் இல்லையா? ஸோ அந்த மெத்தடில் பார்க்கும்போது இதை இந்த வடிவத்துக்கு எப்படி கொண்டு வரேன்னு பாருங்கள். 7 வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா √7 × x த ஹோல் ஸ்கொயர். இப்போ இந்த √7 × x த ஹோல் ஸ்கொயர்னு போட்டோம்னா √7 2 டைம்ஸ் போடுதோம். ஸோ √7 × √7 7ன்னு வந்துடும். ஸோ எக்ஸுக்கு வந்து ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கிறோம். அப்போ அதே மாதிரி ப்ளஸ் 2ab போது 2 a வந்து இங்கே என்னது √7 × a. ஓகே, எக்ஸு. அதேமாதிரி பிக்கு என்ன வருது? இங்கே ஆல்ரெடி 2 இருக்குது. அப்போது √2 × √2 போட்டால் தான் நம்மளுக்கு ப்ளஸ் நார்மல் 2 வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா √7 × √2 என்ன வந்துடும்? √14 வந்துடும். ஓகேவா? ஸோ
2 இன்ட்டு ரூட் ஆஃப் 14xன்னு இருக்குது, இங்கே √2 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த வடிவத்தில் பார்க்கும்போது நான் ஃபஸ்ட் எக்ஸ்ப்ரெஷனை தான் இந்த மாதிரி எழுதியிருக்கிறேன். அப்போனா இதில் ஏங்கிறது இது, பிங்கிறது இது. ஸோ √7x ப்ளஸ் √2 த ஹோல் ஸ்கொயர், a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. இப்போ இதே மாதிரி செகண்டில் இருக்கக்கூடிய கீழே டினாமினேட்டரில் இருக்கக்கூடியதை பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு இருக்குது. ஸோ அதை நான் எப்படி பண்ண போகிறோம், எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிடலாம். இது வந்து மைனஸில் இருக்குது. ஸோ -2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு இப்போ பியை பாருங்கள் 1/16. அப்போ இதுக்கு நம்ம வெளியில் அதாவது ஹோல் ஸ்கொயர்டு அப்படின்னா 4 ஸ்கொயர்டு தான் நம்மளுக்கு என்னது 16 வரும். ஸோ இங்கே வந்து 1/4 நம்ம போடணும். ஸோ ப்ளஸ் 1/4 த ஹோல் ஸ்கொயர். இப்போ பாருங்கள் 1:2 2 2s are 4ன்னு ஆயிரும். ஸோ -1/2x இதில் இருக்க மாதிரியே வந்துடும். எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குது, -1/2 இன்ட்டு எக்ஸ் இருக்குது, ப்ளஸ் 1/4 த ஹோல் ஸ்கொயர்டு இருக்குது. அப்போ a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர், அதாவது இங்கே வந்து a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஸோ என்ன எழுதணும்னா எக்ஸ் -1/4 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ இதுக்கும் நம்ம ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, இதுக்கும் நம்ம ஃபேக்டர்ஸ் பை யூஸிங் த ஃபார்முலா கண்டுபிடிச்சிருக்கோம். ஃபேக்டரைசேஷனில் மெத்தடில் நீங்கள் கண்டுபிடிச்சாலும் இதே தான் வரும். ஸோ இப்போது ரூட் எடுக்க போகிறோம். மேலே உள்ளதை மேலே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். √7x ப்ளஸ் √2 த ஹோல் ஸ்கொயர் பை x மைனஸ் 1/4 த ஹோல் ஸ்கொயர். ஸோ நம்ம ரூட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னா ரூட்லேருந்து வெளியில் வரும்போது ஒரு பாதியாக வரும். அப்போ 2ல் பாதி 1 இல்லையா? அப்போ இந்த 2 இந்த பவர்லாம் கேன்சல் ஆயிரும், ரூட்டாக கேன்சல் ஆயிரும். ஸோ என்ன வருதுன்னு பாருங்கள், √7x ப்ளஸ் √2 பை x மைனஸ் 1/4. ஸோ இதுதான் இதனுடைய ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த சம் ஈஸியாக இருக்குதா செகண்ட் சம்? ஓகே, இப்போ இதே மாதிரி தேர்ட் சம் பார்க்கலாம். பாருங்கள், தேர்ட் சப்டிவிஷன் 121 into a plus b the whole power 8 x plus y whole power 8 b minus c the whole power 8 by 81 into b minus c the whole power 4 a minus b the whole power 12 b minus c whole power 4. ஸோ இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால நான் ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நம்பரை வந்து ஈஸியாக ஸ்கொயர் ரூட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த வேரியபிள்ஸுக்கு எப்படி பார்க்குறோன்னு பாருங்கள். இங்கே வந்து a ப்ளஸ் பி தான் ஹோல் பவர் 8 இருக்குது. இங்கே இருக்கா a ப்ளஸ் பி இல்லை, அப்போ அது ஒன்றும் பண்ண முடியாது. எக்ஸ் ப்ளஸ் ஒய் கீழே இல்லவே இல்லை. ஆனால் b மைனஸ் சி பார்த்தீங்கன்னா இங்கே பவர் 8, இங்கேயும் b மைனஸ் சி பவர் 4, b மைனஸ் பி பவர் 4னு 2 எண்ணம் இருக்குது. மல்டிப்ளையில் இருக்கும்போது பவர் ஆட் ஆகும். ஸோ 4 + 4 இங்கே கீழே 8 இருக்குது. அதனால் b மைனஸ் சி 8ங்கிறது கேன்சல் ஆயிரும். மீதி இருக்கிறது மட்டும்தான் ரூட்டுக்குள்ளே இருக்கும். அப்போ அது ரூட்டுலேருந்து வெளியில் என்ன அது கேன்சல் பண்ண முடியாது. ஸோ ரூட்டுலேருந்து வெளியில் வரும்போது அது பாதியாக வரும், அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த 121க்கு நீங்கள் ரூட் எடுத்திங்கன்னா 11 ஸ்கொயர்டு தான் என்னது 121. அதேமாதிரி 81 அப்படின்னா 9 ஸ்கொயர், 9 × 9 தான் 81. ஸோ வெளியில் வரும்போது அதுதான் வரும். ஸோ 11/9. ஓகே, மேலே என்ன இருக்குது 11 இன்ட்டு a ப்ளஸ் பி ஹோல் பவர் 8னா வெளியில் வரும்போது 4ஆக வரும். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் பவர் 8ம் பவர் 4ஆக வரும். டிவைடட் பை a மைனஸ் பி ஹோல் பவர் 6ன்னு வரும். ஓகே, ஸோ இதுக்கு நம்ம மாடு போட்டோன்னா முடிஞ்சிச்சு. இதுதான் ஆன்சர். ஸோ 11/9 இன்ட்டு a ப்ளஸ் பி ஹோல் பவர் 4 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் பவர் 4 டிவைடட் பை a மைனஸ் பி ஹோல் பவர் 6. ஸோ இதுதான் இதனுடைய ரூட் வேல்யூ. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சம் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.